சீரிஸ்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம சஜஸ்ட் பண்ற கொரியன் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா, நேத்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க சீரிஸ் மாதிரி தான். இதுவும் ஒரு டைம் டிராவல் தான். இதுவும் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான். ஆனா என்னன்னா, நேத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியும் இதுக்கும் உள்ள நிறைய கனெக்ஷன் இருக்கும். ஆனா இதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து கொரியன் சீரிஸ் நான் பார்த்ததுலேயே ஒரு சிறப்பான சீரிஸ். இதை நீங்க ஒரு தடவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2-3 தடவை கூட பார்க்கலாம். அதாவது படங்கள் தான் சில நேரம் நம்ம 2-3 தடவை பார்ப்போம். ஆனா சீரிஸே 2-3 தடவை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சீரிஸ் தான். அந்த சீரிஸ் பேரு டனல். அதாவது டனலோட கதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கதை சுருக்கம்னு பார்த்தோம்னா 1985 படம் ஆரம்பிக்கும், சீரிஸ் ஆரம்பிக்கும். அதுல நம்ம ஹீரோ வந்து பார்க் பாங்கோ, அவர் ஹீரோ, அவர் போலீஸ். அவர் 1985 ஒரு சாதாரண ஒரு திருடனை துரத்திட்டு போகும்போது அவருக்கு ஒரு பாடி கிடைக்கும். ஒரு பொண்ணோட இளம்பெண்ணோட பாடி வந்து கட்டப்பட்ட நிலையில கிடைக்கும். எப்படின்னா நம்ம போஸ்ட் தொழில் படத்துல கட்டியிருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு பேண்டிகோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் மூலமா, அது லெகின்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பொருள் மூலமா அந்த ஒரு பொண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. என்னடா அது பாடி கிடைச்சிச்சுன்னு ஹீரோ அதை யார் கொலை பண்ணான்னு தேடலான்னு பாக்குறப்ப அதுக்கு அடுத்தடுத்த பாடிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 1985 இருந்து 86 ஒரு வருஷத்துல அவருக்கு 5 பாடி கிடைச்சிடும். இந்த 5 பாடிக்குமான கனெக்ஷன் எதுக்குமே ஹீரோக்கு புரியவே புரியாது. யாரு கொலை பண்றா, இந்த இவங்களுக்கான 5 பேத்துக்கான தொடர்பு என்ன, எதுவுமே அவருக்கு தெரியாது. இதை கண்டுபிடிக்க தொடர்ச்சி தேடிக்கிட்டே இருப்பாரு. அவரோட எல்லைக்குள்ள இவ்வளவு கொலைகள் நடக்குது, இதுக்கான ஒற்றுமையாச்சு கண்டுபிடிக்கலான்னு தேடுறப்ப அவருக்கு ஒரே ஒரு க்ளூ கிடைக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பிணத்தோட கால், இந்த கொலுசு மாட்ட இடத்துல ஆங்கிள் சொல்லுவோம்ல, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாட் வைப்பாங்க. மொத பணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாட் இருக்கும், 2வது பணம் கிடைக்கும் போது 2 டாட் இருக்கும் காலில், 3வதுக்கு 3 இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் கிடைக்கும். இந்த 5வது பணத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 5 டாட் வராம 6ங்கிற டாட் வரும். ஹீரோ அப்பதான் கன்ஃபியூஸ் ஆவாரு. அப்ப நமக்கு 5வது பணம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 5வது பணத்தை தேட போவாரு. தேட போறப்ப அவருக்கு ஒரு எப்பவுமே ஒரு கோட் இருக்கும். அந்த என்ன கோட்னா, திருடன் கொலகாரன் இவங்க எப்பவுமே பண்ண சம்பவம் இடத்துக்கு எப்படி ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்னு கிடைச்ச பாடி இருக்க இடத்துக்கு போவாரு. அது என்னன்னு டனல், ஒரு டனல். அங்க போறப்ப ஒரு கொலகாரங்க இருப்பான், ஆனா முகம் தெரியாது, இருட்டுல இருக்கும். அவனை தேடி போறப்ப துரத்திட்டு போறப்ப அவன் மண்டையில அடிக்கிட்டு அவன் எஸ் ஆயிருவான். மண்டையில அடிபட்டு பயங்கர ஆள் பாத்தீங்கன்னா கண்ணு முடிக்கிறப்ப 2016 அந்த அதே இடம் 2016 இருக்கும். ஆனா அவருக்கு தெரியும், ஏன்னா அரை மயக்கத்துல இருப்பாரு. இப்ப அடிபட்டு வந்தனால திரும்ப ஸ்டேஷனுக்கே போவாரு. ஸ்டேஷனுக்கு போனா 2016 இருக்க ஸ்டேஷனா இருக்கும். ஆனா அவருக்கு எதுவுமே புரியாது. இப்படி 1986 இருந்து 30 வருஷம் கழிச்சு 2016 போன ஹீரோ, விவரமே தெரியாம ஒரு ஃபியூச்சர்ல எதுவுமே தெரியாத ஒரு ஹீரோ அங்க போய் எப்படி திட்டிக்கிட்டாரு, திரும்பி அவரால் ரிட்டர்ன் போக முடியலையாங்கிறதா இந்த படத்தோட கதை, வெப் சீரிஸோட கதை. இது என்ன பண்ணும்னா, 2016 அதே மாதிரி கொலைகள் நடக்கும். அங்க எப்படி கேஸ்ல சால்வ் ஆகுதுங்கிற மாதிரி போகும். இவர் அங்க போயிட்டாரு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி ஏன்னா இவரால வாழ முடியாதுல்ல அண்ணன் பார்த்தா, இவரோட பேர்ல அந்த பார்க் பாங்கோ அப்படிங்கிற பேர்ல ஒரு போலீஸ் ஜாயின் ஆகிறதா இருக்கும். ஆனா அவர் ஜாயின் பண்றதுக்கு பேர் இவர் அங்க போயிருப்பாருனால இவரை தான் அந்த போலீஸ் நினைச்சுக்கிட்டு இவரை அந்த ஒரு ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. இவர் ஒர்க் பண்ணுவாரு. ஏன்னா நமக்கு வேற போற ஆப்ஷன் கிடையாது, நம்ம ரிட்டர்ன் போக முடியல. ஏன்னா திரும்ப டனலுக்கு வந்து பாப்பாரு, நம்ம டைம் டிராவல் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டேஷன்ல இருப்பாரு, அந்த பார்க் பாங்கோ பேர்லயே இருப்பாரு. இப்ப இந்த ஸ்டேஷன்ல பதிவாக வேண்டிய அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் யாரு, நம்ம ஏன் இங்க வந்தோம், நம்ம இங்க டைம் டிராவல் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீரிஸோட மெயின் கதை. ஆனா பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி இந்த நம்ம பழைய படம் ரஜினி படம் பாத்தீங்கன்னா வச்சுங்க, நான் மகான் இல்லையா, என்ன படம், நான் மகான் தான் நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸுக்கு மேல இன்னொரு போலீஸ் மாட்டு ரஜினி போவார். அது மாதிரிதான் இதுல ஹீரோ இன்னொரு போலீஸுக்கு மேல போவார். ஆனா இவரு ஒரிஜினல் போலீஸ் தான் பாஸ்ட்ல. இப்ப ஃபியூச்சர்ல போய் மாட்டிக்கிட்டாரு. அவர் ரிட்டர்ன் ஃபியூச்சர்ல பாஸ்ட்டுக்கு போனாரா இல்லையா, அவனோட ஒய்ஃப் கூட சேர்ந்தாரா இல்லையாங்கிறது கதை. இதுல அந்த அளவுக்கு எமோஷன், மர்டர், மிஸ்ட்ரி, இது எல்லாமே த்ரில்லர்லாம் பயங்கரமா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டைம் டிராவல் படம் பார்க்கணும்னா இந்த சீரீஸ் தான் பார்த்தாகணும். இதுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்தடுத்த சீரீஸ் நான் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். யாராவது ஒருத்தராச்சும் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் வெப் சீரிஸ்லயே 2 தடவை பார்த்த வெப் சீரிஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெப் சீரிஸ். நம்ம ட்விட்டர்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்விட்டர் ஹேண்டில்